இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து தக்காளி தொக்கு சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு தக்காளி கட் பண்ணுறதை பார்த்தோம். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக சால்ட்டு, தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் வீட்டு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா குழம்பு மிளகாத்தூளும் போடலாம், இல்லாததுனால லைட்டாக கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கையை வாஷ் பண்ணிவிட்டு கையாலேயே நல்லா கசஞ்சு விட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஓரமாக வச்சிடலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சு கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் விட்டுக்கலாம். காஞ்சிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் அதிகம் சாப்பிட்றவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ தக்காளி ஆட் பண்ணியாச்சு. எல்லாமே போட்டது மொத்தத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம லேசாக கலரி விட்டுடலாம். கலரி விட்டு ஒரு 5 நிமிட்ஸ் மூடி போட்டுடலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி தொக்கு பார்த்துடலாம். நல்லா வந்திருக்கு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. தக்காளி தொக்கு ரெடி. இதை வந்து சாதத்துக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதை வச்சுக்கலாம். ஓகே காய்ஸ், பாய்.